கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இவ்வளோ நாள் உங்களுக்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தது போல, இனிமேலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் என்னைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிறார். வருஷங்கள் மாறலாம், நாட்கள் மாறலாம், சுற்றி இருக்கிற மனுஷங்க, சூழ்நிலைகள் இப்படி எதுனாலும் மாறலாம். ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இன்றும் என்றும் இருக்கிறார். அவருடைய உண்மை எப்படிப்பட்டதுங்கிறத தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாருன்னு இயேசு நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் தேவனை பற்றி தாவீது சொல்கிறார், அவர் என் தலையை உயர்த்துகிறவர். கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். நீங்கள் இதுவரை பார்த்துட்டு இருந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகளை காட்டிலும் ஆண்டவர் உங்களை தலையை உயர்த்தி வைக்க போகிறார். மனுஷங்க முன்னாடி தலையை உயர்த்துகிறது மட்டும் இல்லை, அதுவே ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய பிரச்சனைகளை தாண்டிலும் நீங்கள் உயருவீர்கள். அந்த பிரச்சனையால் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்கள் தலை உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திலும் உயர்த்தப்படும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறதுனால உங்களை எந்த விஷயமும் உங்களை அமிழ்த்தி போடுறது, உங்களை அழித்து விடுறத தேவன் விரும்புகிறதில்ல. ஒரு கடன் பிரச்சனையோ, இல்லைனா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளோ, வியாதிகளோ, அது உங்களை கீழே இழுத்து போடுறதுலையோ, அது உங்களை மேற்கொள்கிறதுலையோ தேவன் விரும்புவதே இல்லை. அவர் உங்களை விடுவித்து உங்களுடைய தலையை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்னதை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு முடிப்பார். நீங்கள் இதுவரை தாழ்த்தப்பட்ட அனுபவத்துக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லியிருக்கிறாரு, தாழ்த்தப்பட்ட எவனும் உயர்த்தப்படுவான். நீங்கள் இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்களாகவே இருங்க. கர்த்தருக்கு எப்போவுமே நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு வர நன்மைகளுக்கு எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்கள் இமேஜின் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் தலையை உயர்த்துவார். இந்த தாழ்த்தப்படுறதை பற்றி 2 வசனம் சொல்லுது. ஒன்று, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னொரு வசனம், தாழ்த்தப்பட்டவன், அதாவது பிற மனுஷங்கள்னாலையும் சூழ்நிலைகள்னாலையும் இங்கே ஆண்டவரை நீங்கள் உண்மையாக தேடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் தாழ்த்தப்பட்டிருப்பீங்க. நீங்களும் உயர்த்தப்படுவீங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த கர்த்தர் என் தலையை உயர்த்தக்கூடியவர்னு சொன்ன தாவீது, அவர் ஆடு மேய்க்கிற பொசிஷனில் இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய தலையிடுதலில் அவர் ராஜாவானார். நான் ஜீசஸ் கிரைஸ்ட் நேமில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படி உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை ஆளுகையில் நிப்பாட்டுவார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். நிறைய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் தான் அட்ரஸாக இருக்க போகிறீங்க. ஆமாம், ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர். ஒருவேளை நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் குறை உள்ளவர்களாக இருந்தாலும், கர்த்தர் உண்மை உள்ளவர். உங்களுடைய குறைவுகள் எல்லாத்துலேயும் அவர் அவருடைய நிறைவே கொடுப்பார். உங்களுடைய பலவீனத்தில் அவர் அவருடைய பலனை கொடுப்பார். கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து விடுவிக்கப்படுவீங்க. பொருளாதார காரியத்தில் உங்கள் தலை உயர்த்தப்படும். இந்த கடன் பிரச்சனையுமே உங்களுக்கு ஒரு தாழ்வான அனுபவத்தை தான் கொடுத்துருக்கோம். மேபி இது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வாங்கியிருக்கிற கடன். ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் ஒரு கடனாளியாக இருக்கிறீங்கன்னா, பண கஷ்டம் உங்களுக்கு மேலே இருக்குது, நீங்கள் கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் அது தேவனுடைய சித்தம் கிடையாது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு பொருளாதார செழிப்பை தருவார். வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அதனால் நீங்கள் நிச்சயமாக செழிப்பீங்க. நீங்கள் நிச்சயமாக உயருவீங்க. நீங்கள் நிச்சயமாக வளருவீங்க. நீங்கள் நிச்சயமாக பெருகுவீங்க. அதுதான் தேவனுடைய உண்மை. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறதுனால இது நிச்சயமாகவே நடக்கும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறாருங்கிறது எப்படி நான் நம்புறது பிரதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கிறீங்களா? அப்போ நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா? அவர் உண்மையுள்ள தகப்பனுங்கிறதுனால அவர் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறாரு. நிச்சயமாக இந்த 2026 மட்டும் இல்லை, இனி வர நாட்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை விசாலத்தில் தான் வைக்கப் போகிறார். விசாலம் உங்களுடையதாக இருக்கிறதுன்னு சொல்கிறேன். உயர்வு உங்களுடையதாக இருக்குது. தலை உயர்த்தப்படுகிற அனுபவம் உங்களுடையதாக இருக்குது. உங்கள் தேவன் உண்மை உள்ளவர். அவருக்கு நீங்கள் நன்றி மட்டும் சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, துக்கத்தோடு இருக்காதீங்க, என் வாழ்க்கை என்னாகும்,
2025ம் நிறைய வாக்குத்தத்தங்கள கேட்டோம். 2024 வாக்குத்தத்தங்கள கேட்டோம். அ நான் சொல்றேன், நீங்க 2024லயும் 2025ல கேட்ட வாக்குத்தத்தங்களும் கூட தேவன் நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். அவருக்கு நேரங்காலம் கிடையாது. ஆனா, இதுவரை நீங்க வாக்குத்தத்தங்கள நம்பி அத உங்க வாழ்க்கையில விசுவாசி, உங்களுக்குள்ள நீங்க அத ஒரு விதையா எடுத்துக்கிட்டீங்கல்ல, நிச்சயமா இயேசுவின் நாமத்தினால 100% அறுவடைய பார்க்க போறீங்க. 100% அறுவடைய பார்க்க போறீங்க. கர்த்தராலே உங்களுக்கு நிறைவான பலன் வரும். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன், கர்த்தராலே உங்களுக்கு நிறைவான பலன் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்க மேல அன்பும் தயவும் உள்ளவரா இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் உயர்த்துவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்க அடிமையா இருக்க மாட்டீங்க. எந்த மனுஷனுக்கும், பொருளாதார சிக்கல்களுக்கும், வியாதிகளுக்கும், பாவத்துக்கும் நீங்க அடிமையா இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அந்த லெவல்ல இருந்து உங்கள உயர்த்தப் போறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில உயரப் போறீங்க. ஃபினான்சஸ்ல உயரப் போறீங்க. வேலை செய்ற ஸ்தலத்திலயும் உங்கள அடிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்களா? கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்கள அங்க கீழாக்காமல் மேலாக்குவார். அவருடைய வார்த்தையை உங்களுக்காக அவர் தீவிரமாய் நிறைவேற்றுவார். ப்ரமோஷன்ஸை எதிர்பார்க்கிறீங்களா? இந்த வசனத்தை நம்புங்க. கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் தலையாக்குவார். நிச்சயமா அந்த ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மையா இருங்க. நீங்க கர்த்தர்கிட்ட தாழ்மையா இருக்குங்கிறத எப்படி வெளிப்படுத்துவீங்க? நன்றி செலுத்துதல் மூலமா. டெய்லி வாக்குத்தத்தங்கள சொல்லி நன்றி செலுத்தினாலே போதும், உங்க வாழ்க்கை ரொம்ப மகிமையானதா மாறிடும். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்கப் போகிறார். கர்த்தர் உங்கள வாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். இது நிச்சயமாகவே நடக்கும். கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். God bless you.